கும்ப ராசிற்கான ஜூன் மாத பலன்கள் 2024. கும்பம் அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் புரட்டாதி 1-2-3 பாதங்கள். கிரகநிலை ராசியில் சனி, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன், ராகு தைரிய வீரஸ்தானத்தில், செவ்வாய் சுகஸ்தானத்தில், புதன் சுக்கிரன் சூரியன் குரு அஷ்டமஸ்தானத்தில், கேது என கிரகநிலைகள் உள்ளன. கிரக மாற்றங்கள் 9/6/2024 அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 13/6/2024 அன்று சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுகிறார். 15/6/2024 அன்று சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 26/6/2024 அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார். பலன்கள். உழைப்பதற்கு அஞ்சாத கும்பராசினரே, நீங்கள் எதிலும் வெட்டு 1 துண்டு 2 என்பது போன்று செயல்படுவீர்கள். இந்த மாதம் சகோதர வகையில் ஏதாவது மனத்தாங்கல் ஏற்பட்டு மறையும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பூமி தொடர்பான பிரச்சனைகள் இழுபறியான நிலை காணப்படும். மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் தரும். அடுத்தவர்கள் எந்த உத்தரவாதமும் கொடுக்காமல் இருப்பது நல்லது. வீண் மனக்கவலை நீங்கும். வாகனத்தில் செல்லும் போது கவனம் அவசியம். நண்பர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய உதவிகள் தாமதப்படும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் சற்று விழிப்புடன் இருப்பது நல்லது. பொருட்களை வாடிக்கையாளருக்கு அனுப்பும் போது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதம் ஆகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலைச்சலையும் வேலை பளுவையும் சந்திக்க நேரிடும். சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் கணவன் மனைவி ஒருவரை அனுசரித்து செல்வதும் நல்லது. சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம், எச்சரிக்கை தேவை. பெண்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனமாக இருப்பது நல்லது. செலவு அதிகரிக்கும். வீண் கவலை உண்டாகலாம். கலைத்துறையினருக்கு கிரக சூழ்நிலை சாதகமாக இல்லாததால் சோம்பேறித்தனத்தை விட்டு நன்கு உழைப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். அறிவுத்திறன் அதிகரிக்கும். உங்களது பேச்சு மற்றவர்களை மயக்குவது போல் இருக்கும். சுக்கிரன் சஞ்சாரம் ராசிக்கு சுகஸ்தானத்தில் ஆட்சியாக அமைந்துள்ளதால் எங்கு இருந்தாலும் ருசியான உணவை உண்டு மகிழ்வீர்கள். பஞ்சமஸ்தானத்தில் புதன் சஞ்சாரத்தில் மன நிம்மதி ஏற்படும். சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள். அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சி சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீர்கள். பண வரத்து திருப்தி தரும். செயல்திறமை கூடும். பயணங்களும் செல்ல நேரிடலாம். மனதில் நிம்மதி ஏற்படும். சுற்றத்தின் வருகை உருக்கும். நண்பர்கள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்பட்டு இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்கள் கல்வி பற்றி கவலை தவிர்த்து கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்லது. வீண் அலைச்சல் இருக்கும். அவிட்டம் 3-4 பாதங்கள் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும். வீடு வாகனங்கள் புதுப்பிக்க அல்லது புதிதாக வாங்கும் முயற்சிகள் ஈடுபடுவீர்கள். அதில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். சதயம் மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனை மேலோங்கும். பயணங்கள் வெற்றி தரும். மாணவர்கள் புத்தி சாதுரித்தல் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மற்றவர்களின் பாராட்டுகள் கிடைக்கும். புரட்டாதி 1-2-3 பாதங்கள் மற்றவர்களுக்கு கட்டாயத்திற்காக எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம். எந்த இடத்தில் பேசும்போதும் கவனமாக பேசுவது நல்லது. வாக்குறுதிகளை கொடுப்பது தவிர்ப்பது நன்மையை தரும். விருப்பத்திற்கு மாறாத காரியங்களை நடக்கலாம். மனம் தளராமல் இருப்பது நல்லது. வீண் ஆசைகள் தோன்றலாம். பரிகாரம்: அருகில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று பைரவருக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வது நன்று. கடன் தொல்லை அகலும். அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி. சந்திராஷ்ட தினங்கள் 15-16. அதிர்ஷ்ட தினங்கள் 7-8-9.